எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் அவருடைய நண்பர்கள் ஒரு பிரச்சனையில் ஆளாகி அவருக்கு ஒரு இடுப்பு மரத்தில் ஏறி கீழே விழுந்து இடுப்பு முறிந்து விட்டது. அதனால் ஒரு மனக்கவலையில் இருக்கிறார். அந்த ஜாதகத்தை அவருடைய கிரக நிலையில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு மரத்தில் ஏற சொல்லி அவர் கீழே விழுந்து விட்டார் அந்த நண்பர். அதனால் அவருக்கு இடுப்பு உடைந்து விட்டது. எலும்பு கை கால் நடக்க முடியாமல் அவஸ்தையில் இருக்கிறார். அது இவருடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்தால் அவருக்கு இதுபோல் மன கஷ்டங்கள் துன்பங்கள் வரும், நண்பர்களால் பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். 13/1/1999 பிறந்துள்ளார். இவர் 1:30 விடியற் காலமில் பிறந்துள்ளார். கடலூர். இவர் பிறந்த ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவர் துலாம் லக்னம். லக்னத்திலே செவ்வாய், 2இல் சந்திரன், 3இல் சூரியன் புதன், 4இல் கேது சுக்கிரன், 6இல் குரு, 7இல் சனி, 10இல் ராகு ஆகும். இவர் பிறக்கும் பொழுது சனி தசையில் 18 வருடம் 9 மாதம் 20 நாட்கள் பிறந்துள்ளார். அடுத்தது புதன் தசை 17 ஆண்டு காலம் 35 வயது 9 மாதம் 1 நாட்கள் வரைக்கும் இவருக்கு புதன் தசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு இப்பொழுது 27 வயது 5 மாதம் 18 நாட்கள் ஆகிறது. இவருக்கு எந்த கிரக நிலையில் இவருக்கு அந்த நண்பர்களால் பிரச்சனை, நண்பருக்கு ஆபத்து, அதுபோல எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு தற்பொழுது புதன் தசை சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. 5வது மாதம் வரை புதன் தசை சந்திர புத்தி. அந்த புதன் தசை சந்திர புத்தி என்ன கிரக நிலையை தருகிறது என்பதை பார்ப்போம். புதன் 12ஆம் விரையாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். புதனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார். சந்திர புத்தி சந்திரன் 10ஆம் அதிபதியாகி அவர் நீச்ச அமைப்பில் தேய்பிரை சந்திரனாகி 2 நாட்களுக்குள் அமாவாசை ஆகக்கூடிய அமைப்பில் அந்த சந்திர புத்தி இருக்கிறது. அந்த சந்திரன் மனதை கெடுக்கக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தேய்பிரை சந்திரன் 2 நாட்களில் அமாவாசை ஆக போகிற சந்திரன் அமர்ந்து 7ஆம் இடத்தில் நீச்ச சனி அமர்ந்து அந்த நீச்ச சனி லக்னத்தை தொடர்பு கொண்டு லக்னத்தில் இருந்து செவ்வாய் 7ஆம் இடத்தை நண்பர்கள் கூட்டாளி மனைவி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை கடுமையான சனி செவ்வாயனுடைய பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. இப்பொழுது புதன் தசை சந்திர புத்தி வாக்கால் அவர் மனப்பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டும். நண்பர்கள் என்பது 7ஆம் இடம். 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் அமர்ந்திருப்பதால் அவர் வாக்குஸ்தானத்தால் மரத்தில் ஏற சொல்லி கீழே விழுந்து அதனால் நண்பர்களுக்கு ஆபத்து, இவருக்கும் அதனால் மன கஷ்டம், ஆஸ்பத்திரி செலவு, விரய செலவு இதுபோலெல்லாம் ஏற்பட்டு அவர் மன கஷ்டத்தில் இருக்கிறார். அடுத்தது புதன் தசை செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அது 30/4/2027 வரைக்கும் புதன் தசை செவ்வாய் புத்தி. அந்த செவ்வாய் புத்தியும் 7ஆம் இடத்தை தான் தொடர்பு கொள்கிறது. 7ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்து தொடர்பு கொள்கிறார். அந்த செவ்வாய் புத்தியும் அவருக்கு தொந்தரவை தரக்கூடிய அமைப்பில் தான் இவருக்கு இருக்கும். இதுபோல் ஒரு கிரக நிலையை பார்த்து அவருக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக எடுத்து சொல்லலாம். 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் இதுபோல் நண்பர்கள் கூட்டாளிகள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சனியோ செவ்வாயோ ராகு கேதுக்களோ தேய்பிரை சந்திரனோ அமர்ந்திருந்தால் நம்மளுடைய வாக்கை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அந்த பாதிப்பில் இருந்து ஓரளவுக்கு தப்பித்து கொள்ளலாம். இதுபோல் ஜாதகத்தில் கிரக நிலை இருக்கிறதை வைத்து ஒருவருக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக எடுத்து சொல்லலாம். ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் விளக்கங்களை தெரிந்து கொள்ள 99940342 எண்ணை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.